ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எங்க மாப்பிள்ள போற? மித்ராவை பார்க்க தான் போறேன். அங்க நடந்த கலவரத்துல என்னால அவகிட்ட சரியா பேச கூட முடியலையா. நான் திருடலன்னு அவளுக்கு தெரியும், இருந்தாலும் என் தரப்பு நியாயத்தை சொல்லணும்ல. அதான் நான் போய் மித்ராவை பார்த்துட்டு வந்துடுறேன். குட் நைட். மித்ராவை பார்க்க போறேன். மாப்பிள்ள பார்த்து மாப்பிள்ள பார்த்து பார்த்து அந்த பக்கமா போ, இந்த பக்கமா போனா போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. சுத்தி போ. நாங்க போச்சு என் மாப்பிள்ளைய பார்த்து திரு அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கள, என்ன பண்ண போறேன்னு பாரு. எதுக்கு இப்ப இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? பிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஒரு பொண்ணு தனியா இருக்கிற ரூம்ல திருட்டுத்தனமா வந்து எட்டி பாக்குறீங்க. அசிங்கமா இல்ல? உங்களெல்லாம் என்ன திட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. காலையில எவ்வளவு கலவரம் நடந்திருக்கு. அது நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம குடிச்சிட்டு செவரேறி வந்து நிக்கிறீங்க. எனக்கு மனசு கேட்கல மித்ரா. குடிச்சிட்டு படுத்தால கூட தூக்கம் தான் வரல மித்ரா. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்துட்டேன். உங்களுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக ஏன் தூக்கத்தை கெடுக்க வந்துட்டீங்களா? இல்லை மித்ரா, என்ன மாதிரி நீ தூங்க மறப்பேன்னு எனக்கு தெரியும். நான் தான் பார்த்தனே நீ தூக்காம கட்டிலே உட்காந்துருந்தத. ஏன் மித்ரா நம்ம ரெண்டு பேரும் தூக்கம் இல்லாம தவிச்சு கிடக்கணும்? நமக்கு என்ன பிரச்சனை மித்ரா? நம்ம வீடு இல்லையா, வசதி இல்லையா, சொந்தம் இல்லையா, இல்ல சொத்து இல்லையா? ஏன் மித்ரா இப்படி யாருமே இல்லாத மாதிரி ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும்? இந்த வீட்டுல வந்து திருட்டு பட்டம் வாங்கிட்டு வேலை பார்க்கணுமா? நீ நீ வேலை தூக்கி போட்டு என் கூட வா மித்ரா. நீ நான் நம்ம பையன் அத்தை மாமான்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நம்ம வீட்டுல அப்படியே ராணி மாதிரி இருக்க வேண்டிய போயும் இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி எதுக்கு மித்ரா இருக்கணும்? நீ வா மித்ரா, நம்ம போய் வீட்டுக்கு போலாம். வா மித்ரா. அந்த வீட்டுல நீங்க என்ன சந்தேகப்படுறத தாங்கிட்டு இருக்கிறத விட இந்த வீட்டுல வேலைக்காரி பட்டத்தோட இருக்கிறதே எனக்கு சந்தோஷம். அதுவே எனக்கு போதும். அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உன் மனசு மாறத்துக்கு நான் முயற்சி பண்ணவே மாட்டேன். உன் பாதுகாப்புக்காகவும் நம்ம பையன் பாதுகாப்புக்காகவும் 1 மாசம் மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு போனீங்க. என்ன இன்னைக்கு வீட்டில் நடந்த சம்பவத்தை சாக்கா வச்சுக்கிட்டு உங்க காரியத்தை சாதிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களோட வேஷம் கலைஞ்சு போச்சு வினய். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். ஏன் மித்ரா நான் சொல்றது நீயே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இவ்வளவு தூரம் நான் சொன்னது உங்க காதுல ஏறவே இல்லையா? வேலை செய்யற வீட்டுல இப்படி திருட மாதிரி நைட்டு நேரத்துல அதுவும் செவரேறி குதிச்சு வந்திருக்கீங்க. முதல்ல போங்க. என்ன மித்ரா நீ என்ன திருடன்னு சொல்றியா? இதுக்கு நீ அவங்க கிட்ட இவன் தான் திருடன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம்ல? ஆமா, இப்ப நீங்க இங்கிருந்து போலன்னா நான் அதை தான் செய்வேன். நானே திருடன்னு கத்தி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மித்ரா நீ ஏன் மித்ரா அப்படி பேசுற?
யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க தான் திருடன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. போங்க இங்க இருந்து. போங்க. வினய், ஐயோ, பார்த்து. கார்த்திக் சார், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கீங்க, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கீங்க, ஒரு சிசிடிவியோ செக்யூரிட்டியோ வைக்கலாம்ல, அதையும் சார் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க? சார், சின்ன சின்ன பெட்டிக்கல்ல கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க பாருங்க. சிசிடிவி கேமரா இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு வேலையே இல்லையே சார். இந்நேரம் ஆளை தூக்கிட்டு வந்திருக்கலாமே. நம்ம வீட்டுல இது வரைக்கும் எதுவும் இந்த மாதிரி நடந்ததில்ல, அதனாலதான் அதை பத்தி யாருமே இன்னும் யோசிக்கல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிடுங்க சார். சிசிடிவி கேமரா பத்தாது, ஒரு செக்யூரிட்டியும் போடுங்க. பாக்குறவங்களுக்கு அந்த வீட்டுல செக்யூரிட்டி இருக்காங்கன்னு பயமாவது இருக்கும்ல. சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். ஓகே சார், நீங்க பயப்படாம போய் தூங்குங்க. கான்ஸ்டபிள் வெளியே தான் இருப்பாரு, விடியற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு இருப்பாரு. ரொம்ப நன்றி சார். சார், அந்த திருடனை சும்மா விடாதீங்க, புடிச்சு ஜெயில போடுங்க. கண்டிப்பா மேடம், நான் சொல்லிடுறேன். அப்புறம் கான்ஸ்டபிள் நீங்க வெளியே இருங்க, இங்கே இருந்து பாருங்க. மாப்ள, போலீஸ் சொன்ன மாதிரி அந்த சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்க. அவனுக்கு மாசம் எவ்வளவு சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துடலாம். அவர் உன் மேல பாசம் இல்லாம இருக்க மாட்டாருடா. அவர் இங்க வந்துட்டா ஹாஸ்பிட்டல்ல யார் பாத்துப்பா சொல்லு? சரிம்மா சரிம்மா, நீ எனக்கு போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா, நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வினய், இப்பெல்லாம் நீ நிறைய மாறிட்டடா. எல்லாத்துக்கும் நான் கும்புற அந்த சாமிதான் காரணம். எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். வா. மம்மி மம்மி, ஷூல சவுந்துக்குச்சு மம்மி. இதெல்லாம் முன்னாடியே பாக்குறது இல்லையா விக்ரம்? இப்படி கிளம்பும் போது ஒண்ணு ஒண்ணா சொல்லுவியா? இதெல்லாம் சரியா பண்ணிட்டேன்னு நீ முன்னாடியே பாக்குறது இல்லையா மம்மி? இப்படி கிளம்பும் போதுதான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து சொல்லுவியா? வர வர உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. உன் பையன் ஆச்சே மம்மி. சரி, வாய் அடிச்சது போதும், வா ஸ்கூலுக்கு போலாம். வா. நானும் வந்துட்டேன். வாங்க போலாமா? போலாம் போலாம். ஹோம்வொர்க் எல்லாம் மறக்காம எடுத்து வச்சிட்டியா? என்ன மித்ரா, டைம் இப்பே 9 ஆயிடுச்சு, பசங்க இன்னும் ஸ்கூலுக்கு போல? ஆமா, வினய் எங்க? அவர் இன்னும் வரவே இல்ல சார், லேட் ஆயிடுச்சு. போன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல சார், டைம் ஆயிடுச்சு. இனி அவருக்கு போன் பண்ணி அவர் வந்து பசங்களை கூட்டிட்டு போறது ரொம்ப லேட் ஆயிடும் சார். பசங்களை நானே ஆட்டோல கூட்டிட்டு போயிடுறேன். ஆட்டோலயா? தேனு, வினய்க்கு போன் பண்ணு. நான் ஆல்ரெடி 5 டைம்ஸ் பண்ணிட்டேன் மாமா. என்னாச்சு? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. பின்ன என்ன மாமா, தப்பே பண்ணாதவரை திருடன் சொல்லி இன்சல்ட் பண்ணா யார் தான் வேலைக்கு வருவா? அதான் இந்த வேலையே வேண்டான்னு போயிட்டாரு போல இருக்கு. சரி, டைம் ஆச்சு, கிளம்புறோம். போயிட்டு வாங்க. பை டாடி. பை கார்த்திக் சார். வினய், அது வந்துடுமா? என்னடா அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்ட? குளிச்சியா இல்லையா? அம்மா, டைம் ஆயிடுச்சுமா, நான் வந்து குளிச்சுக்கிறேன். கொடுங்க. அம்மா, எங்க இருந்தாலு உன் தம்பியை காணோம்? அவன் 6 மணிக்கே எந்திரிச்சு போயிட்டான்டா. 6 மணிக்கலாமா? ஏமா, மாம்சா எனக்கு தெரியாம எது ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டாரா என்ன? ஜிம்மா? நீ வேற. அவன் ஏதோ இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போனான். இன்டர்வியூவா? ஏன் அத்தை, என்னாச்சு? மாப்ள, நைட் என்ன அடிச்சவனும் இவனும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன அடிச்சவன் இதே ஹைட், இதே வெயிட்.
இதே வாய்ஸ் இதே மாடுலேஷன் வேற. மாப்ள என்ன அடிச்சவன் இவன் தான். ஐயோ மேடம், அவன் இல்ல, அவன் வேற, இவன் வேற. இல்ல இவன மாதிரியே தான் இருந்தான். இவனை வச்சுதான் நான் என்ன அடிச்சவனை கண்டுபிடிக்கணும். ஐயோ, இந்த புண்ணாக்கு மூட்டை இந்த நோண்டு நோன்றாளே. ஏய், நீ எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே இருந்துதான் டியூட்டி பார்க்கணும். இனிமே நீ இங்கதான் வேலை பாக்குற. இது என்னோட ஆர்டர். எஸ் மேடம், நான் இங்கே வேலை பாக்குறேன் மேடம். தொப்பி ஒழுங்கா போடுறா. ஓகே மேடம். ஓ, ஆனா இவன் பாக்குறதுக்கு அவன மாதிரியே இருக்கானே. நீ விளையாடுறியா? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னா அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுமா? டேய், என்னடா நானும் பாக்குறேன். என்னமோ கூலிக்கு போறவ மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னு பதற. தினம் சும்மா தானே போற, அப்புறம் என்ன? அதுக்காக நம்ம செய்யற வேலையில ஒரு நேர்மை வேண்டாமா? பொறுப்பே இல்லாமல இருக்க முடியும்? என்னமா நீ? வினய், நீயாடா பேசுற? பொறுப்புன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? ஆமா, நான் தான் பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ? நீ சும்மா இருமா, நான் கிளம்புறேன். வினய், முடியாது. என்ன அவசரமா இருந்தாலும் எனக்கு கோவில விட்டுட்டு தான் நீ போற. ஏமா நீ இப்படி பண்ற? எனக்கு நேரம் ஆகுது. சொன்னா நீ புரிஞ்சுக்க பாத்தியா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உன் மாமா என்னடானா ராத்திரி பகலும் வேலை வேலைன்னு போயிடுறான். எங்க போறா, என்ன வேலை பாக்குறான்னு ஒண்ணுமே புரியல. நீ என்னடானா சொந்த கம்பெனியை பாத்துக்கிற மாதிரி இப்படி பதற. நான் மட்டும் இந்த வீட்ல தனியா இருந்து அல்லோல படுறேன். ரெண்டு பேரும் என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறீங்க. விடிஞ்சா தூங்குற வரைக்கும் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா தாயே, உன் சந்நிதியில வந்து பூ போட்டு பார்த்துட்டு நீ வாக்கு கொடுத்த தைரியத்துலதான் மித்ரா கிட்ட போய் சம்மதம் கேட்டேன். ஆனா அவ அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டா. இங்க பாத்தியா, நான் அவளுக்கு ஆசையா வாங்கி போட்ட செயினை கூட திருப்பி என்கிட்டயே கொடுத்துட்டா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. என்னம்மா உன் விளையாட்டு? மித்ரா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். அவ என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீதான் தாயே வழி செய்யணும். இப்பதான் பூ போட்டு பார்த்தத பத்தி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவங்களே வந்துட்டாங்களே. அம்மா தாயே, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியலம்மா. டைம் ஆச்சு. கேட்டை க்ளோஸ் பண்ணிட போறாங்க. கொஞ்சம் வேகமா போங்க. ஏங்க, இது என்ன ஆட்டோவாங்க? கேப்ல எல்லாம் புது போறதுக்கு? இது காருங்க. சிட்டி டிராபிக்ல எல்லாம் இவ்வளவு ஸ்பீட்ல தான் ஓட்ட முடியும். கார்ல போனா லேட் ஆகும்னு தெரிஞ்சுதான் நான் ஆட்டோலயே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்.
நீங்க தான் குறுக்க பூந்துட்டீங்க. ஏங்க ஏங்க என்னதான் இருந்தாலும் கார்ல போற மாதிரி வருமாங்க? சாக்கு சொல்லாதீங்க. காந்திமதி அம்மாவை பிக்கப் பண்றதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதுக்குதான் கோவிலுக்கு போகாம அவாய்ட் பண்றீங்க. ஏங்க கோயிலுக்கு போறதுல அப்படி என்னங்க எனக்கு பிரச்சனை வந்துட போகுது? கோயிலுக்கு போறதை விட இப்ப ஸ்கூலுக்கு போறதுங்க ரொம்ப முக்கியம். ஹலோ அம்மா. எங்கம்மா இருக்க? இப்பதாம்மா பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நாங்க ஸ்கூல்ல இருந்து நேரா கோவிலுக்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுறோமா? அதெல்லாம் தேவையில்லைம்மா. ஏமா? இல்ல, கோவில்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்த்தேம்மா. நான் அவங்க வீட்டுக்கு போறேன். பக்கத்துல ஏதோ ஒரு ஜோசியர் இருக்காரா, அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன பண்ற? வீட்டுக்கு போய் டிரைவர் தம்பி கிட்ட கார்த்திக் ஜாதகத்தை கொடுத்து அனுப்பு. சரிங்கம்மா. அட்ரஸ்மா? ஒரு நிமிஷம் இரு, நான் அவங்க கிட்ட போன கொடுக்குறேன், அவங்க சொல்லுவாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. அம்மாடி, அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறியா? அம்மா. அம்மாவா? சொல்லுமா. இல்லம்மா, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லுங்க. ஓ அப்படியா? ஆமா, உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அது ஆமாமா, எல்லாரும் உங்களை மாதிரி தான் எங்கேயோ கேட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. யாரோ நியூஸ் ரீடர் என்ன மாதிரியே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் இருக்கலாம். சரி, அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஓகே ஓகேமா. பென் பென் பென். சொல்லுங்கம்மா. நம்பர் 118. நம்பர் 118. என்ன நம்ம வீட்டு அட்ரஸ் சொல்றாங்க? ஓ, அப்ப நம்ம அம்மா கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாளா? வாங்க, உள்ள வாங்க. அடேங்கப்பா, நீங்க வீடுன்னு சொன்னதும் நான் என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டேன். வந்து பார்த்தாதான் தெரியுது பெரிய பங்களாவெல்லாம் இருக்கு. ஆமா, இங்க யாரெல்லாம் இருக்கீங்க? இப்போ நான், என் பையன், என் தம்பி, நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவரு சென்னையில இருக்காரு, அப்பப்ப வந்துட்டு போவாரு. ஆமா, அவர் மட்டும் ஏன் சென்னையில இருக்காரு? அதான் சொன்னேனே, நாங்க சென்னைக்காரங்க, பிசினஸ் எல்லாம் சென்னையில தான். என் பையன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக 2 மாசம் இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, அப்போ இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுங்க. நீங்க வீட்டை சுத்தி பாத்துட்டுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. ஏங்க, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படிங்க தனியா சுத்தி பாக்குறது? இது நம்ம வீடுங்க, தயங்காம ஒவ்வொரு இடமா போய் பாத்துட்டு வந்து வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி. என்ன இவங்க நம்மள இவ்வளவு நம்புறாங்க? இந்தாங்க, கொடுங்கம்மா. கார்த்திக், 33 முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. அப்பா கிடையாது,
அம்மா இருக்காங்க, கூட பிறந்தது ஒரு பொண்ணு, அவங்களும் இப்ப உயிரோட இல்ல. தாலி கட்டின தாரமும் பிரிஞ்சு போயிட்டாங்க. வாரிசு ஒண்ணு இருக்கணும். நான் சொன்னது சரிங்களா? நீங்க சொல்றது சரிதாங்க. இதுக்கு மேல நீங்க கேக்குறத கேட்கலாம். ஐயா, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாமே இழந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். அந்த நேரம் பார்த்துதான் என்னை பாத்துக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு சந்தோஷமே திரும்ப கிடைச்சது. அவளை என்னைக்குமே நாங்க வேத்தாளாவே பார்த்ததில்ல. எங்க குடும்பத்துல ஒருத்தியாதான் அவளை பாக்குறோம். அவ என் பையனோட குழந்தையும் தன்னோட குழந்தையாவே பாத்துக்கிறா. அந்த பொண்ண என்னோட பையனுக்கு கட்டி வச்சு எனக்கு மருமகளை ஆக்கிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்த பொண்ணுதான் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஐயா. என்னோட ஆசை நிறைவேறுமா ஐயா? அந்த பொண்ணு ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்குதுன்னு அது அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தாதான் கணிக்க முடியும். மாப்பிள்ளை ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்து அதனால கூட அந்த பொண்ணு சம்மதிக்காம இருக்கலாம் இல்லையா? மாப்பிள்ளை ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்ல, எல்லா கட்டமும் நல்லா இருக்கு. தோஷம்னு ஒண்ணு இருந்தாதானே பரிகாரம் பண்ண முடியும். அப்படி இல்லாத போது பரிகாரம் எதுவும் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் உங்க வீட்டுல விளக்கேத்துற பாக்கியம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்னா அந்த பொண்ண உங்க குலதெய்வம் கோயில்ல பொங்கல் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க. இத பண்ணிட்டா மித்ரா, எல்லாமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். அவ்வளோ வச்சு நான் அவங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு கைமாறா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா அதனால தான் வாங்கி கொடுத்தேன். வேற ஒண்ணும் இல்ல மித்ரா. ஓ, அவ காதுல என்ன சொல்லிட்டு போனான்னு கேக்குற அதானே? அது ஒண்ணும் இல்ல, மழை டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கலையே. எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க யார் கூட வேணும்னாலும் பேசலாம், பழகலாம். எனக்கு என்ன, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அதுல தலையிடவும் மாட்டேன். ஆனா தேனு இந்த வீட்டு பொண்ணு. தேனை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. வீணா அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டுறாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மித்ரா, நீயே என்ன போய் இப்படி நினைக்கிற? நான் உங்களை எதுவுமே சொல்லல, ஆனா தேனோட வயசு அப்படி. இத கொஞ்சம் பாருங்க பாருங்க. இத கார்த்திக் சார் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? சாரி மித்ரா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கும் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. மித்ரா, நீ வரல? நான் வரல. அவதான் வரலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு அவளை போய் கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? அவ இங்கே இருந்துட்டு போட்டோம், நாம எல்லாரும் ஜாலியா போயிட்டு வரலாம். மித்ராமா நம்ம கூட வரணும். அவங்க வரலனா நானும் அவங்க கூட வர மாட்டேன். தானியா, அவங்க சும்மா சொல்றாங்க. மித்ராவும் நம்ம கூட தான் வருவாங்க. நிஜமாவா டாடி? அவங்க நம்ம கூட வருவாங்களா? மம்மி சொல்லுங்க மம்மி. மித்ரா, தானியா தான் கேக்குறாள்ல, ஆமான்னு தான் பதில் சொல்லமா.
சொல்லுங்க மம்மி. சொல்லுங்க மம்மி. தானியா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ பிடிவாதம் பிடிச்சானா விடவே மாட்டா. பேசாம வரேன்னு சொல்லிடுங்க மித்ரா. மம்மி நம்மளும் போயிட்டு வரலாம் மம்மி. ப்ளீஸ் மம்மி. என்ன எல்லாரும் இவகிட்ட இவ்ளோ கெஞ்சிட்டு இருக்காங்க? இவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? சொல்லுங்க மம்மி. சரின்னு சொல்லுங்க மம்மி. மம்மி நீங்க வரலனா நானும் போக மாட்டேன். மம்மி சொல்லுங்க. சொல்லுங்க மம்மி. சரி நான் வரேன். இவ ஒரு சாதாரண வேலைக்காரி. இவ வர்றேன்னு சொன்னதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்வளவு தூரம் சந்தோஷப்படுறாங்க? இவளும் என்னவோ தான் தான் இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில சம்மதிக்கிறா. என்ன விக்ரம், இன்னைக்கு நீங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போலையா? அம்மா உங்க 2 பேருக்குமே லீவா? இல்ல வினய், இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் எங்க சொந்த ஊருக்கு போறோம். ஊருக்கா? ஆமா வினய், தானியாவுக்கு பர்த்டே வருது. அப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். அதோட குலதெய்வத்துக்கும் ஒரு நேர்த்திக்கடன் வேண்டுதல் இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டு வரலான்னு போறோம். இதெல்லாம் அவங்களோட பிளான். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பா நாங்க பிளான் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கோம். கார்த்திக் சார், அப்போ வினயன்குள்ள நம்ம கூட வருவாரா? என்னது வருவானாவா? இவன் வரலனா பின்ன யாரு கார் ஓட்டுறது? இவன் கண்டிப்பா வந்தேதான் ஆகணும். எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு கார் பத்தாது, 2 கார்ல போனாதான் சரியா இருக்கும். அம்மா, இன்னொரு கார் வேணா நான் ஓட்டிட்டு வந்துடுறேன். மாப்ள நீங்க சும்மா இருங்க. நீங்க எப்படி அவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிட்டு வர முடியும்? அதான் செக்யூரிட்டி இருக்கான்ல. மாப்ள நாம எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல அவனுக்கு என்ன வேலைங்கிற? இத பாருங்க, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்டு அவனை காரை ஓட்டிட்டு வர சொல்லுங்க. தேனு, வெளியே செக்யூரிட்டி இருப்பார்ல, அவர் வர சொல்லு. சரிங்க மாமா. போ. சார் நீங்க கூப்பிட்டத தேனு மேடம் கூப்பிட்டாங்க சார், அதான் வந்தேன் சார். என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அருண், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? என்ன சார் இப்படி கேட்டீங்க? கார் கிட்ட போய் அருண் பேர் சொல்லி பாருங்க. அது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண தயாரா இருக்கும் சார். உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு தானே கேட்டாரு. என்ன பில்டப் பண்றியா? மாப்பிள்ள கேட்டது கார் ஓட்ட தெரியுமான்னு மட்டும்தான். தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஆமா, இந்த புண்ணாக்கு மூட்டை பண்ணாத பில்டப் தான் நாம பண்ணிட்டோமாக்கும். காலையில இருந்து பில்டப் பண்றதே பொழப்ப வச்சுட்டு என்ன சொல்லுது? யோ என்ன என்ன யோசிக்கிற? தெரியுமா தெரியாதா? நீங்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டதால எனக்கு தெரியுங்கிறது தெரியும்னு சொல்றேன் மேடம். எனக்கு தெரியும் மேடம். பாப்பா இருப்பா, நீ பேசுறது எனக்கு மூச்சு வாங்குது. ஏதாவது ஒரு பதில் சொல்லு. தெரியும் தெரியும். இங்க பாரு டிரைவர், உனக்கும் தான் போற வேலை முடியறதுக்கு ஒரு 2 நாள் இல்ல அதுக்கு மேல கூட ஆகலாம். எதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்க. என்ன மசமசன்னு நின்னுகிட்டு கிளம்புங்க. நானும் என் வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் பேக் பண்ணி சீக்கிரமா வந்துடுறேன் சார். யோ வர மேடம். ஏய் விக்ரம், தானியா, நீங்க போய் இப்ப ரெடி ஆகுங்க. சீக்கிரம் போங்க. போய் கிளம்புங்க. மா இருங்கம்மா, வந்துடுறேன். எனக்கு என்னமோ நீங்க என் பக்கத்துல இருந்தா நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு தோணுதுமா. அந்த பொண்ணுகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கிற வரைக்கும் நீங்க என் கூட இருந்து நல்லது கெட்டது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்மா. நீங்க குடும்ப விசேஷம்லாம் யோசிக்காதீங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி தான். நீங்க வாங்க, நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உங்களுக்கு. என்னோட பேத்தி, என் பேரன், அவங்க எல்லாம் யார்கிட்ட வேணாலும் ஒட்டிக்குவாங்கம்மா. பார்த்த 1 மணி நேரத்துக்குள்ளர அது அப்படியே உங்க குடும்பம் ஆயிடும். அதுக்கு இல்லம்மா, உடனே சாயங்காலமே கிளம்பணும்னு சொல்றீங்களே, அதான் யோசிக்கிறேன். என் பையன் வேலைக்கு போயிருக்கான், அவன்கிட்டயும் சொல்லணும். தம்பி வேற இருக்கான், சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு பாக்கணும்.
எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்ப என்ன, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. எதுவும் குழப்பமா இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, நான் ஐடியா சொல்றேன். அவ்வளவுதான். இல்லம்மா, என்னதான் போன்ல பேசினாலும் நீங்க என் கூட இருக்கிற மாதிரி வராது இல்ல. சரி, அப்ப ஒண்ணு செய்யுங்க. நீங்க முன்னாடி கிளம்பி போங்க. நான் என் வீட்ல என்ன தோதுன்னு பாத்துட்டு பின்னாடியே வந்து சேர்ந்துக்கிறேன். நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல, ஏமாத்திர மாட்டீங்களே. நான் உங்களை நம்பித்தான் போறேன். கண்டிப்பா வந்துருவேன். அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரிதானே? ஆமாமா. அப்போ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க. நீ என்னமோ ஓனர் மாதிரி இங்க வந்து உக்காந்துகிட்டு இருந்தா ஊருக்கு போறவங்களோட லக்கேஜ் எல்லாம் யாரு பேக் பண்றது? டிராவலுக்கு சாப்பாடு யாரு ரெடி பண்றது? சொல்லுமா, சொல்லு, யாரு ரெடி பண்றது? அதெல்லாம் நான் தாமா பண்ணணும். சரி, அப்போ இங்க வந்து மகாராணி மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாத்துக்கும் கை கால் முளைச்சு தானா ரெடி ஆயிடுமோ? போ, போய் ஆக வேண்டிய வேலைய பாரு. அப்படியே இங்க வந்து சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கியே, போ. ரொம்ப தான். ஏய், என்னடா முறைக்கிற? என்னடா, உனக்கு வேற தனியா சொல்லணுமோ? போடா, போடாங்கற. மித்ரா, கார் கிளீனா தானே இருக்கு? இல்ல சார், கோயிலுக்கு போறதுனால காரை நல்லா தண்ணி ஊத்தி கழுவணும்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? சார், இதோ நம்ம செக்யூரிட்டி அங்கிள் தான் சார். அங்குலா, ட்ராக்க நம்ம பக்கம் திருப்பிட்டானா பாவி. சார், டெய்லி இந்த மாதிரி காரில் நல்லா தண்ணி போட்டு சுத்தம் பண்ணா செக்யூரிட்டி வேலையில இருந்து டிரைவர் வேலைக்கு ப்ரமோஷனா இல்லன்னு இதோ இந்த அங்கிள் தான் சார் சொன்னாரு. நானா? செக்யூரிட்டி அண்ணா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. உங்க மேல எனக்கு ஆல்ரெடி நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வாஷ் பண்ணா டைம் ஆயிரும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து சர்வீஸ் விட்டுக்கலாம். சரியா? தானியா, விக்ரம், 2 பேர் கார்ல ஏறுங்க. பாட்டி, நான் வினய் அங்கிள் கார்லயே வரேன் பாட்டி. மம்மி, நீங்களும் வாங்க மம்மி. சரிப்பா, தானியா நீ வா, நாம போய் அந்த கார்ல பாட்டி, ஏறலாம். நானும் வினய் அங்கிள் கார்லயே வரேன் பாட்டி. யார் யாருக்கு எந்தெந்த கார்ல போகணுமோ அவங்கவுங்க அந்தந்த கார்ல போய் ஏறுங்க. போலாம்ப்பா. நீ வா, நம்ம கார்லயே போயிடலாம். மாமா, நானும் தானியா விக்ரம் கூட இந்த கார்லயே வந்துடுறேன் மாமா. அவங்க கூட வந்தாதான் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்க முடியும். நான் அவங்க கூட போறேன். என்ன எல்லாரும் வினய் கூடவே வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. எப்பயும் என் கூட இருக்கிற விக்ரம் வினய் கூடயே போய் ஒட்டிக்கிறானே. வினய் அப்படி என்னதான் பண்றாருன்னு ஒண்ணுமே புரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.